வாழ்த்துக்கள். சில பாடலை பாடி நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவன் தூயாதி தூயன், பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு சொல்லியிருக்கு. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சுத்தமுள்ள தேவன். அவர் எப்படி அதே போல் நம்மையும் சுத்தப்படுத்துகிறார். அதனால தான் சிலுவையில் வந்து மரித்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். தெரிஞ்சவங்க என்ன கூட பாடலாம். கரலை தட்டி தேவநாம மகிமைக்கென்று தூய தூயா எம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துதிகளின் ஆதீனரே துதிகளுமக்கு தந்தோ சாவை வென்றீர் உயிர்த்து எழுந்தீர் சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர் உயிர்த்து எழுந்தீர் சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வு, ஓ நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம். தூய தூயாயும் இயேசு உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே பாத்திரரே துதிகளுமக்கு தந்தோ. தூய தூயா தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகளுமக்கு தந்தோ. மீண்டும் வருவேன் மண்ணில் நேர்பேன் மார்போடனை தீடுவேன். இயேசு மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் வருவேன் மண்ணில் நேர்பேன் மார்போடனை தீடுவேன். மங்க வாழ்வை, ஓ மங்க வாழ்வை எனக்கு தருவேன். விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் தருவார். ஆமென். எமக்கு தருவேன் மன்னா தொழுதிடுவோம். தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகளின் பாத்திரரே துதிகளுமக்கு தந்தோ. தூய தூயா தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகளும்
ஆமென். ஹalleluya. சாவை ஜெயித்தீர். இரண்டாவது ஸ்டான்ஸா மிகவும் அருமையா சொல்லுது. சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர். இயேசு கிட்ட ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன இருக்குன்னா, அவர் சாதாரண மனிதனாகவும் வந்தார். 100% 100% தேவனாய் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் சாவை ஜெயித்தது யாரும் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாம் மரித்தவங்க, அவங்க மரித்த கல்லறையில் இருக்காங்க. ஆனால் இயேசுனுடைய கல்லறை மாத்திரம்தான் இன்றைக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. நான் டெல்லியெலாம் போயிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அங்கே இருக்கிற எல்லாருடைய கல்லறையை பார்த்துட்டு வந்திருக்கேன். கல்லறையை பார்க்கறதுக்கு போல டெல்லி சுற்றி பார்க்கறதுக்கு போனேன். அங்கே ராஜீவ்காந்தி கல்லறை, காந்தி கல்லறை, இந்திரா காந்தி கல்லறை, எல்லாருடைய கல்லறை இருக்குது. அவ்வளோ தூரம் போக வேணாம். இங்கே சென்னை மெரினா போனாலே நீங்கள் பார்க்கலாம், அங்கே கல்லறை இருக்குது, மூடி இருக்குது. எந்த கல்லறையும் திறந்து இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு வழியை காட்டும்படி வந்தார். அதுக்கு தான் மரித்து உயிர் தெழுந்தார். சாவை வென்றவர், உயிர் தெழுந்தவர். உடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், உயிர் தெழாதபடி சில பிரச்சனை இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குங்க, என் வாழ்க்கையில் இதுக்கு ஒரு விமோச்சனை இல்லை, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், அது நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அருமையான இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை யார் அழைத்து வந்தாங்களோ அவங்க அழைத்து வரல, கடவுள் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எப்படி இயேசு உயிரோடு வந்தாரோ உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இன்னைக்கு உண்டாக்கப்பட போகிறது. சாவை ஜெயித்தவர். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்த முன்னாடி, மரித்தக்கு பின்னாடி, அவர் உயிரோடு வந்ததுக்கு பின்பு BCADன்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா மகிமையை காண்பீர்கள். மறுபடியும் அந்த பாடலாமா? சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். இந்த உலகத்தில் சாத்தான் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, மரணம். அவன் தான் மரணத்தை கொண்டு வந்தான். மனிதன் தேவன் கிட்ட இருந்து பிரித்தான் பாருங்க. ஆனால் அதை இயேசு ஜெயித்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் நான் தோல்வி தாங்க பார்த்தேன் அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு தோல்வியை மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். எல்லாம் சேர்ந்து பாடலாம் மறுபடியும். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை, நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் தொழுதிடுவோம். தூயா எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, உமக்கு தந்தோம். தூய தூயா தூய தூயா எம் இயேசு, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். ரொம்ப அருமையான பாடல். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்ற பாடல். ஏன் இயேசு நல்லவர்னா, பாவியை நேசிக்கிறார். பாவி தண்டிக்க வரல, பாவியை ரட்சிக்கும்படிக்கு வந்தார். இந்த உலகத்தில் பாவியை யாரும் நேசிக்க மாட்டாங்க. நான் ஒரு நாள் பாவியை இருந்த பாருங்க. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ செத்துப்பட்ட நல்லா இருக்கண்டான்னுவாங்க. நான் அவ்வளோ பெரிய பாவி. நான் எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நீ எங்கன்னா செத்து போய்ட்றா, உன்னால் ரொம்ப கெட்ட பேர் குடும்பத்துக்கு. என் தாயை என்னை நேசிக்க முடியல, நான் செஞ்ச பாவம். எங்கள் அண்ணனுங்க சொன்னாங்க, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொந்த அண்ணங்காரன் கூட நேசிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய பாவி. ஆனால் ஒரு நாள் இயேசு பற்றி நான் அறிந்து கொண்டேன். என்ன அறிந்து கொண்டேன்னா, பாவியை நேசிக்கிறாராம். பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ரொம்ப அருமையான அந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றினது. ஒரு வசனம் என் வாழ்க்கையை மாற்றினது. வேதாகமத்தில் 2:17 இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமல்லவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன். நான் நீதிமானுக்காக வரல, நான் நல்லவங்களுக்காக வரல, நான் கெட்டவங்களுக்காக தான் வந்தேன்னாரு. அந்த கெட்டவங்கள நான் ஒரு கெட்டவன், என்னை நல்லவனாக மாற்றினார்.
இதுக்காக தான் இயேசு வந்தார். இயேசு வந்ததின் நோக்கமே கெட்டவர்களை நல்லவர்களாய் மாற்றும்படிக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு. அதுக்கு தான் அந்த பாடலை பாடுறோம் பாருங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அல்லேலூயா. இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோம் உற்சாகமா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவர். குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்,
என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லவராக இருக்கலாம், ஆனால் வல்லவராக இருக்கணும். இயேசு கிட்ட வந்த அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், மரித்தோரை உயிரிழக்குள் எழுப்பினார். பாரத்தோடு வரும்னப்பா சொன்னார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லோரையும் கூப்பிட்டாரு பாருங்க. கிறிஸ்தவங்களை கூப்பிடல, கிறிஸ்தவங்களை மாத்திரம் கூப்பிடல. அது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரங்கள் இருக்கலாம், குடும்ப பாரங்கள் இருக்கலாம், அல்லது குறைவு இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அவருக்கு தெரியுது உங்களுக்கு வருத்தம் இருக்கு, பாரங்கள் இருக்கு. வருத்தம் இருந்தால் பாரம் வரும், பாரம் வந்தால் வியாதி வரும், வியாதி வந்தால் பிரச்சனைகள், மரணம் வரும். அதனால தான் சொல்றாரு, உங்களுக்கு வருத்தம் இருக்கும்போது என்கிட்ட வந்துடுங்க, உங்கள் பாரத்தெல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள். இயேசு சிலுவையிலே சுமந்தார் நம்முடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனைகள். நம்ம இதில் திருப்பி அதில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இயேசுவை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்ட உடனே எங்கள் வாழ்க்கையிலுக்கு பாரத்தை போக்கினார். பாருங்கள், அது படிக்கலாம் பாருங்கள், எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம் சத்தமாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு. இங்கிலீஷில் அந்த வார்த்தை ரெஸ்ட்ன்னு இருக்கு. ரெஸ்ட்னா எந்த பிரச்சனையும் இல்லாத உங்களால் வாழ முடியும். அதுதான் கடவுள் சொல்கிறார். அதுக்கு தான் கடவுள் தேவை நம்மளுக்கு. நம்ம பிரச்சனை நம்மளால் சமாளிக்க முடியாது, கடவுள் நம்ம பிரச்சனையை சமாளிக்கக்கூடியவர். அதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல்ல எல்லோரும் என்கிட்ட வாங்கினார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வேதாகம் இந்த பைபிள் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது நினச்சேன். எல்லாரும்னா எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாரும், ஒவ்வொரு இந்துக்களையும் கூப்பிட்றாரு, ஒவ்வொரு முஸ்லீமும் கூப்பிட்றாரு, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களையும் கூப்பிட்றாரு, ஒவ்வொரு நாத்திகங்களையும் கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எவ்வளோ அருமையான விஷயம். நான் பல வருஷத்துக்கு முன்பதாக வாழ்க்கை வெறுத்து ஒரு பாவத்தை கூட விட்டு வைக்கல பாருங்க. உலகத்தில் வாழ்க்கை வெறுத்து பாவத்தெல்லாம் பண்ணியாச்சு, இனிமே வாழ்க்கை தேவையில்லை. கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பாரங்கள், விஷத்தை எடுத்து வச்சு குடிச்சு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி சேதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்கள், டீச்சர்ஸ் காலேஜ். அங்கே தான் போய் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். பசங்களாம் போயிட்டு பிறகு நான் தனியாக மரத்தாடம் உட்காந்து இந்த விஷத்தை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் கர்த்தர் ஒருத்தர் அமிச்சார் பாருங்க. அமிச்சு என் வாழ்க்கையை மாற்றினார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். கிழிஞ்சு போன பைபிள் இருந்தது. பைபிள்லாம் படித்தது கிடையாது, கிழிஞ்சு போன பைபிள் இருந்தது. அதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் மிகவும் பெரிய பொக்கிஷமாக இருந்தது. வருத்தத்தோடு பாரத்தோடு வந்தேன். என் பாரத்தெல்லாம் எடுத்து எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாத தெய்வம். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நம்முடைய விசுவாசம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்லவராக இருக்கலாம், ஆனால் வல்லவராக இருக்கணும். வல்லவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கணும். ரெண்டுமே இயேசு. அவர் வல்லவரும் சரி, அவர் நல்லவராகவும் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து திருப்பியும் அந்த ஒரு ஸ்டான்ஸை நம்ம பாடும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம கரெக்டான டைமில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு பாடலை பாட போகிறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் இன்னொரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, நம்முடைய பாவத்தை போக்கும்படிக்கு, நம்முடைய சாபத்தை நீக்கும்படிக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய தலையில் ஒரு சாபங்கள் இருக்கிறது. முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மை வாட்டி வதைக்கிறது. இந்த வேதம் சொல்லுகிறது தான் ரைட். ஆனால் அந்த சாபத்தை நீக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரே வசனத்தை வாசிக்கலாம் பார். கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 13வது வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. சாபம் ஒரு வீட்டில் இருக்கு பாருங்க. இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசுவை விசுவாசத்தை போதும், அந்த சாபத்திலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள். அதான் பைபிள் அதை சொல்லியிருக்கு பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகினா கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சாபங்கள் இருக்காது. சாபம்னா என்னன்னு சொல்லுவாங்க, சும்மா சின்ன ஜஸ்ட் 2 லைன்ஸில். விருத்தி இருக்காது, குடும்பத்தில் விருத்தி இருக்காது. பணம் வரும், ஒரு பக்கம் பணம் போயிடும். எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் உங்களால் மேலே வர முடியாது. ஒரு சின்ன விஷயம் நடந்தது பாருங்க. ஒரு குடும்பத்தில் போபாலில் நான் ஊழியம் பண்ணும் போது நண்பருடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் பணம்லாம் இருக்குது, நல்ல வசதி உள்ள ஜனங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சாபம் இருந்தது. என்னென்ன, இந்த அம்மா சமையல் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கையை அந்த மிக்ஸி ஜாரில் வச்சுட்டாங்க. தெரியாத ரத்தம் ஃபுல்லாக. பயங்கரமான விஷயம் அவங்க வீட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த அடுத்த வாரத்தில் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட். அது சரி பண்ணி எங்கள் வீட்டுக்கு குர்த்தனை இருந்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு குர்த்தனை தான் இருக்கிறோம், போபால் மத்திய பிரதேசில். ஒரு 10 நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, அவங்க பையன் என்ன பண்ணா, ரொம்ப ஸ்வீட் பையன், ரொம்ப அழகாக இருப்பான், சின்ன பையன். குக்கரை சூடாக சமைச்சு கீழே வச்சாங்க, மேலே உட்காந்துட்டான். இதுதான் சாபம். இதுலேருந்து பரிகாரம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு பரிகாரம் யாருன்னா இயேசு தான். ஏன்னா சாபத்தை நீக்குகிறவர், உங்கள் வாழ்க்கையில் இருக்க சாபத்தை நீக்கக்கூடியவர் அவர். இன்றைக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், உங்களை யாரோ அழைத்து கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு கேள்விப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், தேவன் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சாபங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவார் தேவன். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க விருத்தி இல்லைங்க, அடிக்கடி வருகிற வியாதி பிரச்சனைகள், இது எல்லாமே நின்றுட்டா போதும், நீங்கள் விருத்தி அடைதுவீங்க. தானாக விருத்தி அடைவீர்கள். பிரச்சனை எங்கன்னா, எங்கே ஒரு சாபம் நம்முடைய குடும்பத்தில் வேலை செய்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதில் சொல்லியிருக்கு பாருங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாக்கி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமானார். அவ்வளோதான். சாபத்திலேருந்து பாருங்க, சாபம் இப்படி வந்துட்டு இருக்குன்னா, வாழையடி வாழையா இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டார்னா கட் ஆகிடும். அப்படியே சாபம் ட்ரெயினில் எப்படி அதை நாட் போட்டு வைக்கலாங்க பாருங்க, அந்த நாட் எடுத்துன்னு கட் ஆகிடும் பாருங்க. அது மாதிரி உங்கள் சாபங்கள் என்ன ஆகிடும்னா கட் ஆகிடும். இயேசு உள்ளே என்ட்ரான உடனே உங்களுடைய சாபங்களுக்கு ஒரு முடிவு கட்டி விடுவார். எல்லாம் இந்த பாட்டில் நம்ம பாடி நம்ம முடிப்போம். கரெக்டான டைமில் போயிட்டு இருக்கோம். ஒரு 2 minutes இந்த பாட்டில் பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. பரலோகம் மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைப்பாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைப்பாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் தாய் உன்னை மறந்தாலும், இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நடந்த விஷயம். அந்த குடும்பத்தில் சில சாபம் இருக்குன்னு ஒரு ஜோசியக்காரன் சொல்லி, ஜோசியத்தை நம்புவாங்க. இங்கே இருக்காங்க அவங்க, முன்னாடி அப்படி இருந்தாங்க ஜோசியக்காரன். நானும் ஜோசியெல்லாம் பார்த்துருக்கேன், கை ஜோசியம், கிளி ஜோசியம், எல்லாம் ஜோசியத்தை பார்த்துட்டு வந்தோம்னா. பிரச்சனை ஜோசியத்தில் இல்லை, பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு. அந்த ஜோசியக்காரர் சொன்னாராம், 32 கிராம் தங்கத்தை கூட இந்த சாபத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். அது கூட உர்ஜிதமாக சொல்ல, 32 கிராம் தங்கம். ஜோஷியத்தை நம்பினவங்க அவங்க எங்களை குறித்து கேள்விப்பட்டு இங்கே போங்க, அவங்க ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தாங்க. 1 கிராம் கூட அவங்களுக்கு செலவில்லை, 1 ரூபா கூட செலவில்லை. கரண தட்டலாமா? அவங்க வாழ்க்கையில் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இதை தான் கர்த்தர் செய்கிறார். இயேசு கிறிஸ்து இதை தான் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க சாபத்தை நீக்குகிறவர், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுகிறவர். அப்போ 32 கிராம் எவ்வளோ அவங்க பணம் செலவு பண்ணியிருக்காங்க, ஜோஷியத்துக்கு இதுக்கு அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு முடிவு இல்லை. ஆனால் இங்கே நம்ம அழகாக பாடணும், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல அவர், நம்மக்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல. நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்முடைய இருதயம். நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை தரப்போகிறேன். கடைசி இந்த ஒரு ஸ்டான்ஸை மட்டும் பாடும். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரை. நான் தேடி போகவில்லை,
என்னை தேடி வந்தாரையா. இயேசு நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரந்தட்டலாமா? ஆமென். நம்முடைய உள்ளத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர். நானும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த ஜோஷியம் அது இது நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், இதை செய்யணும், இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல். எங்கள் அம்மா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு மீட்பும் கிடைக்கல, ஒரு சொல்யூஷனும் உண்டாகலை. ஒரே ஒரு நாள் ஒரு போதகர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். என்ன மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் வந்தார் பாருங்க. வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் நீங்கள் உள்ளத்தை இயேசு கொடுங்க, இயேசு உங்கள் சாபத்தை நீக்குவார். எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு எங்கள் அண்ணனுக்கு வயிற்று வலி வரும், திடீர்னு சண்டை வரும், வீண் செலவுகள், டாக்டர் ஃபீஸு, இந்த நஷ்டம் அந்த நஷ்டம், ஏகப்பட்ட நஷ்டத்தை பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் த கர்ஸ், சாபத்தின் விளைவாக. இயேசு வந்த உடனே அந்த சாபம் நின்று போச்சு, அவ்வளோதான். மீதி ஆசீர்வாதம் தான். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த மாலை வேளையில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். நியூ கிரியேஷன் அசம்பிளி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒரு கை தட்டுங்க. நான் அப்புறமா ஏன் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே டைமுக்கு வந்துட்டீங்க. யூஸ்வலாக 6 மணினா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. பட் நீங்கள் எல்லாருமே டைமுக்கு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த மாலை வேலை எவ்வளோ கூட்டங்களை நீங்கள் போயிருக்கலாம், எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த இடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலாக இருக்க போகிறது. ஒரு பெரிய வரலாறை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நல் வழியில் நடத்த உங்கள் மெய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சபையாக இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு இங்கே ஆராதனை உண்டு. காலையில் 8 மணிக்கு ஆராதனை உண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். மாலையிலும் ஆராதனை இருக்கிறது. மாலையில் 6:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 11 மணிக்கு இங்கே உபவாச ஜெபம் நடக்கிறது. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இதை ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகலாம். உங்கள் கையில் ஒரு கார்டு கொடுப்பாங்க. புதுசாக வந்தவங்ககிட்ட ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எழுதி உங்கள் ஃபோன் நம்பர்னால் நீங்கள் எழுதலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இங்கே ஒரு குரூப் இருக்காங்க. தினந்தோறும் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஜெபிப்பாங்க. சொல்லியிருக்கிற நாமத்தினாலே ஜெபியுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நம் மத்தியில் டாக்டர் பால் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலி அங்கே வந்திருக்காங்க. ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாமா அவங்களுக்கு? ஆமென். அவரை சமீப காலத்தில் தான் அவரை பழக்கம். ஃபோனில் தான் பேசினேன். ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு ஐயா என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங். அதில் போயிருந்தோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. டாக்டரும் அவங்க மனைவியும் ரொம்ப நல்ல விஷயத்தை போதித்தார்கள். நல்ல புத்தகங்கள்லாம் கூட போட்டிருக்காங்க. ரொம்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அநேக வருடங்களுக்கு முன்பதாக அவர் ஜீசஸ் கால்ஸ் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு கூட இருந்து டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் கூட இருந்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார். நல்ல அனுபவங்கள். அவருடைய சொற்பொழிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு நாள் தான் நான் அங்கே கேட்ட அந்த மீட்டிங்கில். நல்ல பேசக்கூடிய தாளந்து உள்ளவர். அவர் பிஸி ஷெட்யூல். அவர் ரொம்ப பிஸியான ஒரு தேவ மனிதன். அவர் நிறைய முகாம்கள் நடத்துகிறாங்க. 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்க முகாம்கள் நடத்துகிறாங்க. டாக்டர்ஸ் முகாமில் நடத்தி நிறைய சமூக சேவை செய்கிறார்கள். சபைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவங்க கூட வந்திருக்கிற அவங்க சிஸ்டருக்காக இன்னொரு தம்பி அவங்க கூட வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது மீதியான நேரத்தை டாக்டர் பால் கிட்ட கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாரும் கரணை தட்டி அல்ல வரவேற்போம்.
வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நாம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல இயேசு சுவாமி, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ராஜா என்று அறிந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒரே குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான இந்த வேளையும் இந்த கூட்டத்தையும் ஒழுங்கு செய்த எங்கள் போதகர் மூலமாய் நீர் அவர் மனதில் பேசி இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒழுங்கு செய்ததவுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் வாரும், நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி வாரும் ஐயா. என்னென்ன பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அகில உலகங்களை தம்முடைய ஒரே வார்த்தையினால் உருவாக்கின எங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவாகிய உமக்கு தெரியும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாரும். உம்முடைய அன்பினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாரும். வாரும் சுவாமி, வாரும் ஐயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே. செய்யனில் செம்பாதம் சேவிக்கையோ வேளை ஐயா நின் அடிபணிந்தேன். செய்யனின் செம்பாதம் சேவிக்கையோ வேளை ஐயா நின் அடிபணிந்தேன். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே. எங்கள் மெய்மனத ஆனந்தமே, எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். மனுஷர்கள் காணாத துக்கங்களை எங்கள் இருதயத்தில் காண்கிறபடினால் நன்றி. எங்கள் அருகில் இருக்கிறவர்களே எங்கள் இருக்கிற பிரச்சனை அறியாமல் இருக்கிறார்கள். எங்கள் நண்பர்கள் கூட நாங்கள் கடந்து செல்கிற பாதையை அறியாதிருக்கிறார்கள். ஆனால் நீர் கடந்து வந்து ஆசீர்வதிக்கிறவர், கடவுளாய் இருக்கிறவர். இன்றும் எங்கள் மத்தியிலே நாங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீர் எங்களை நேசிக்கிறவராய் எங்களோடு கூட வந்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் துக்கங்களை மாற்ற வந்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் பேசும், நாங்கள் கேட்போம். இயேசுவின் மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். உம்மை வருக வருக என்று வரவேற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து எங்களை அன்போடு அழைத்த போதகர் வால்டர் ஸ்மித் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு இயேசுநாதரை தெரியும்? எத்தனை பேருக்கு இயேசுநாதரை தெரியும்? கை தூக்குங்க. உங்கள் கைக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் ஆகும். நான் நிறைய கை தூக்க சொல்வேன், உங்களை நிறைய பேச சொல்லுவேன். நான் மட்டும் பேசினே இருக்குவேன். எத்தனை பேருக்கு இயேசுநாதரை தெரியாது? கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க, கொஞ்சம் பேர் கை தூக்காமே இருந்தாங்க. அப்படி தூக்காமல் இருந்தவங்கன்னா என்ன அர்த்தம்? தெரியாதுன்னு அர்த்தம். இங்கே நம்ம வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறோம், ஃப்ரீயாக இருக்கும். கை தூக்கணும்னு தெரிஞ்சால் கை தூக்குங்க, தெரியலன்னு தூக்காதீங்க. இது ரெண்டுத்துக்குமே தூக்காத சில பேர்லாம் இருப்பாங்க. நம்ம நாட்டில் வந்து ரெண்டு முக்கியமான கட்சி இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஓட்டு போடாதவங்க நாங்கள் ஓட்டு போட விரும்பலன்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் இருக்கக்கூடாது, சரிங்களா? இயேசுநாதர் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவருங்க? அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவரா கெட்டவரா? நல்லவர் சொல்றவங்களாம் சத்தமாக நல்லவர்னு சொல்லுங்க. கெட்டவர்னா கெட்டவர்னு யாராவது சொல்றீங்களா? யாரும் சொல். ஒரு முறை பக்கத்து வெளிநாட்டில் வந்து என்னுடைய நண்பர்
என்னுடைய பேர் வந்து பால் நாராயணன். இந்த நாராயணன் தான் என்ன மாற்றி வச்சிருக்கேன். சரிங்களா? நான் இந்து குடும்பத்திலிருந்து இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது கிறிஸ்தவராய் வாழ்ந்து வருகிறேன். 15 வயசுல இயேசுநாதரை கிறிஸ்தவராய் ஏற்றுக்கொண்டு, என் நண்பர் ஒருவர் அதை போல பக்கத்து ஊரில் இருக்கிறவர் இந்துவாய் இருந்து கிறிஸ்தவராய் மாறினவர். ஆனால் அவர் வீட்டில் அம்மாலாம் இந்துக்களாக இருக்கிறவங்க தான். அவர் மட்டும்தான். அவர் பெரிய லாயர், நல்லா படித்தவர். அது வீட்டில் அவருடைய வீட்டில் வந்து சிலுவையில் இயேசு தொங்குகிற இந்த அடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம்லாம் வருது, அந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சிருக்கார். நான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போனேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி என் பையனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லிப்பா. என்னடா லாயருக்கு புத்தி சொல்ல சொல்லி, அவர் நண்பர்ன்றதுனால அம்மா சொல்கிறாங்க. இந்த அம்மாங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுங்க வந்தால் அந்த ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லுவாங்க, பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவன் நல்லாவே சாப்பிட்றதில்ல, நல்லாவே படிக்கிறதில்ல, நீயாவது புத்தி சொல்லு தம்பி, புத்தி சொல்லுங்க. என்ன புத்தி சொல்லணும்மா? இந்த பாருப்பா, அவங்க என் பேர் நாராயணன் உடனே நானும் இந்துவாக தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கினாங்க. இந்துன்னு நினச்சிக்கிட்டு, பாருப்பா இந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சிருக்கான். எந்த நல்ல குடும்பத்திலேயாவது இந்த கோரமான ரத்தம் ஒழுகுற ஒரு மனுஷனை நடு வீட்டில் மாட்டி வைப்பாங்களா? நீயே சொல்லுப்பான்னா. அவங்க கேட்டது நியாயமா நியாயம் இல்லைங்களா? இந்துவா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப நியாயம்னு தெரியும். நியாயம் தானே? ஏன்னா நம்ம வளர்ந்த கலாச்சாரம், குலம் கோத்திரெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்கணும். அபசகனமாக எதுவுமே வீட்டில் நடக்கக்கூடாது. எந்த ஃபோட்டோவும் அபசகனமாக இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் ரத்தம் சொட்ட சொட்ட வலி துடிக்க துடிக்க சிலுவையில் இருக்கிறார். அந்த ஃபோட்டோவை ஏன் வீட்டு நடுவில் மாட்டி வச்சிருக்கணும்? என் ஃப்ரெண்டுக்கு உள்ளூர் ஒரு சிரிப்பு. சரியா கேட்டாங்கப்பா, சரியான ஒரு ஆளை கேட்டாங்க. என்னால் கூட பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளை கேட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் சிரித்தேன். ஏன்னா அந்த அம்மா கேட்குறது நியாயமான கேள்வி. ஒரு கிறிஸ்தவர் கேட்டிருந்தா அவர் பதில் சொல்லிக்க முடியாது. நான் சொன்னேன், அம்மா உங்கள் பையன் எப்படிப்பட்டவர்னு. எங்கள் பையன் ஒரே அறிவாளி, அவர் பேரே வந்து அறிவு நிறைந்தவர் என்ற பெயர் பெற்றவர். அறிவானந்தம் அவர் பேர். ரொம்ப அறிவாளி. இந்த அறிவாளியான இவர் இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. காரணம் எதுவாக இருக்கட்டும்பா, அந்த ஃபோட்டோ முதல்ல எடுக்க சொல். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் தொங்குறத பார்த்தா, அவர் முகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க கஷ்டம் என்னன்னா, இப்படிப்பட்ட முகத்தை பார்த்துக்கினே இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். எனக்கு பிரியமானவர்களே, பாவமே செய்யாத ஒரு நல்லவர், எந்த பாவமும் பிறந்தது முதற்கொண்டு செய்யாத ஒரு நல்லவர் ஏன் இப்படிப்பட்ட கோர மரணத்தை, கோரமான தண்டனையை பெற்று உலகம் காணக்கூடாத சகிக்கக்கூடாத பாடுகளை பட்டு ஏன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்? ஏன் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால், நாம் எல்லோரும் நன்றாய் வாழ்வதற்கு, நாம் மங்களமாய் வாழ்வதற்கு அவர் அமங்கலமானார். நம்முடைய வாழ்வில் பெரிய சமாதானம் வருகிறது. பாஸ்டர் சொன்னார் பாருங்க, ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டார். நல்ல ஒரு பிரசங்கம். அது ஆராதனை இல்லை, அது ஒரு பெரிய பெரிய சர்வீஸ் நடத்தி முடிச்சிட்டார். பெரிய ஆராதனை, அது சாங் சர்வீஸ் இல்லை. அவர் பாட்டோட பாட்டாக ஒரு சாட்சிகள் சத்தியம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். அதுவே போதுமானது. ஃபுல்ஃபில் ஆச்சு என் மனசு அவருடைய சாட்சி. நாமெல்லாம் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, சமாதானமாக மனுஷன் வாழ்கிறதுக்கு அவர் பலியாய் மாறினார். நம்ம வழக்கத்தில் ஒரு வழக்கம் இருக்கு. சாமிக்கு இப்போ என்ன பண்ணுவோம், பலி கொடுப்போம். ஏதாவது ஒரு காணிக்கையாவது கொடுப்போம். ஏன் காணிக்கை கொடுக்குறோம், ஏன் பலி கொடுக்குறோன்னா, நம்ம தப்புக்கு பிராயச்சித்தமாக அதை செய்கிறோம். பிராயச்சித்தம். நம்ம வாழ்வில் நல்லது நடக்கணும்னா போவோம். மந்திரிச்சு விடுறவங்களாம் இருக்காங்க. இன்னையா பிராயச்சித்தம் மந்திரிக்கணும். அப்புறம் 10 குடத்தில் பால் குடத்தில் அபிஷேகம் பண்ணணும். நிறைய பரிகாரம்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களுக்காக தம்முடைய ஒரே
குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அந்த எல்லா பாவங்களையும் அவர் தலையில் வைத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கினார். அதை ஏன் மாட்டி வைக்கிறாங்கன்னா, அதை பார்க்குறப்போ உனக்கு தெரியணும் உன் விடுதலை எங்கிருந்து வந்தது. உன் விடுதலை எங்கிருந்து வந்தது? இந்திய நாட்டின் திருக்கொடியை பார்க்கும் பொழுது இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சுதந்திர தினம் கொண்டாடுறோம்? ஏன் குடியரசு தினம் கொண்டாடுறோம்? ஏன் காந்தி தாத்தாவை போய் தேச தந்தைன்னு சொல்கிறோம்? ஏங்க சொல்கிறோம்? நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நாம் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கிறோன்னா எப்படி வாங்கி தந்திருக்காங்கன்னா, தங்கள் உயிரை தியாகம் செய்து, சும்மா இல்லை, ஜெயிலில் மாத கணக்கில் இருந்து வருஷ கணக்கில் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஜெயிலில் இருந்து குஷ்டரோகியாக மாறினா. வாவு சிதம்பரனார் பெரிய பணக்காரன், எல்லாருக்கும் வாரி வாரி சமைச்சு போட்டவர். தேசத்தின் விடுதலைக்காக சிலையில் இருந்தால், ஏன் விடுதலை வேணும், என் நாட்டுக்கு விடுதலை வேண்டும், என் மக்களுக்கு விடுதலை வேண்டும். ஏன் அவங்களுக்கு ஏங்க அவங்க சந்தோஷமா இருக்கலாமே? அவங்க சந்தோஷமா இருக்கலாம்ல. வீரபாண்டி கட்டபொம்மன் படத்தை யார் யார் பார்த்துருக்கீங்க? சிவாஜி சும்மா கலக்கிறார் இந்த படத்தில். அதில் வில்லன் யாரு? வில்லன் யாருங்க? ஜாக்சன் துரை. ஜாக்சன் துரை ரியல் வில்லன் கிடையாது. ரியல் வில்லன் இருக்கிறான் எட்டப்பன், அவன் தான் ரியல் வில்லன். வில்லன் யாரு? நம்ம ஆளு தான் வில்லன். நமக்கு யாருங்க பகையாளி? பாகிஸ்தான். அவர் யாரு? நம்ம சகோதரர். மதம் ஒன்று தான் வேற. நம்மளை மாதிரி அவர் சப்பாத்தி சாப்பிட்றவர் தான். டெல்லியில் இருக்கிறவரும் சப்பாத்தி சாப்பிடுவார், அவரும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஆங்கிலேயர்கள் பிரித்தார்கள். எட்டப்பன் ஒருவன் காட்டி கொடுத்தான். அதனால தான் அவர் ஜாக்சன் துரை கிட்ட வந்து பேசுகிறார். நமக்குள்ள ஒற்றுமை இருந்தால் யாராவது நம்மளை பிரிக்க முடியுமா? இந்தியா ஒரு வரலாறை பிரித்து நல்லா யோசித்து பாருங்க. ஏன் சண்டை நடந்தது? எனக்கு பிரியமானவர்களே, நமக்குள் பகைமை உருவாக்கின பிசாசு என்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் நமக்கும் கடவுளுக்கும் பகைமையை உருவாக்கினான். வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம் பேசினார். கடைசியில் என்ன ஆனார்? தூக்கில் தொங்கினார். எதுக்காக தொங்கினார்? எனக்கு விடுதலை வேண்டும், என் மக்களுக்கு விடுதலை வேண்டும். நான் ஏன் அவனுக்கு கப்பம் கட்டணும்? எவ்வளோ வசனம் பேசுகிறார் பாரு. நீ என்ன பண்ண, நான் உனக்கு கப்பம் கட்டணும். நீ எங்கேருந்து வந்தா அங்கே போனார். விடுதலை, நம்முடைய வாழ்வில் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, மரண கட்டிலிருந்து விடுதலை. இந்த விடுதலைக்காக உழைத்தார்கள், தேச தந்தை உழைத்தார்கள். அவர்கள் சிந்தின ரத்தம் இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக எல்லாரையும் திட்டிட்டு பேசலாம், திட்டலாம், போகலாம், வரலாம், எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலாம், என்ன வேணா செய்யலாம். இந்தியா முழுக்க எங்கே வேணா நிலத்தை வாங்கலாம், விற்கலாம். இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு ஒரு கிரயத்தை, ஒரு பரிசை அவர்கள் கொடுத்தார்கள். தங்கள் வாழ்க்கையை கொடுத்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்படி வந்ததுனே தெரியாது. அதே போல இயேசுநாதர் சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட இன்றும் தொங்குகிற சிலுவையின் காட்சி உன் விடுதலையின் வரலாறை சொல்லுகிற காட்சி. நீ எப்படி இந்த அதிசயமான அற்புதமான விடுதலை பெற்றாய்? எப்படிப்பட்ட நல்வாழ்வு, சமாதானமான வாழ்வுக்கு அவர் சிந்தின ரத்தம். அவர் பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு பகுதியிலே நடந்து செல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிறேன். 5ஆம் அதிகாரம். யாராவது நல்ல சத்தமா படிப்பீங்களா? 1-9 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு நல்ல கவனிங்க. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேயு பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பிடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான்.
இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். போதும். இங்கே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இயேசுநாதர் பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் பெதஸ்தா என்கிற ஒரு குளம், நல்லா கவனிச்சிங்களா? வாசத்தை படிச்சிங்களா? அது ஒரு பெதஸ்தா குளம். அந்த குளம் நம்ம ஊரில் தான் கோயிலுக்கு போயிருக்குங்க இல்லையா? கோயிலுக்கு போனால் முதல்ல என்ன பண்ணோம்? குளத்தில் குளிச்சுட்டு தான் போகணும். அதான் ஐதீகம். என்ன ஐதீகம்? கோயிலுக்கு போனால் அந்த குளத்தில் 3 முழுக்கு முக்கி எழுந்துட்டு அந்த ஈர துணியோடு போயிட்டு கருவறைக்குள்ள சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணி கோயிலை ஒரு ரவுண்டு அடிச்சு, அப்போ போனீங்கன்னா ஒரு தெம்பாக இருக்கும் கோயில் உள்ள. அப்போது கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டா அதை விட தெம்பாக இருக்கும். புளியோதரை, சக்கரை பொங்கல், எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியானம் பண்ணிட்டு வந்தேன்னா மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம செய்கிற வேலை. இப்படிலாம் செஞ்சவன் நான் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, வருஷம் செய்வோம். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா தான் 1975 குருசாமி எங்கள் ஏரியாவில் ராயபுரம் பகுதியில். சபரிமலைன்னா யாருக்குன்னே தெரியாது. அப்போ கொஞ்சம் பேர் தான் சபரிமலைக்கு போவாங்க. அப்போல்லாம் சபரிமலைக்கு போனால் திரும்பி வருவோன்ற நம்பிக்கை இருக்காது, ஏன்னா காட்டுக்கு போகிற வேலை. 5 வயசுல என்னை கூப்பிட்டு போயிட்டார். 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் 10 வருஷம் தொடர்ந்து சபரிமலைக்கு போவேன். 5 மலை ஏறுவோம். சபரிமலை மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் தென்னகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் சுற்றிட்டு தான் அங்கே போவோம். கடைசியாக குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பம்பைக்கு போயிட்டு அப்புறம் எருமையில் வேட்டையாடிட்டு அதுக்கப்புறம் வருவோம். இதெல்லாம் எங்களுடைய வழக்கம். எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா குளத்துலையும் வருவோம். இது எங்களுடைய குடும்ப வழக்கம். எங்கள் குடும்பம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் கோயில் தர்மகர்த்தாங்க, கோயில் நிர்வாகிகள், பெரிய ஆளுங்க. அதனால் அடுத்து நான் தான் வரணும். நான் இப்போ இயேசுநாதர் கையில் வந்துட்டேன். சரிங்களா? ஏன் வந்தேன்றது சொல்கிறேன். இயேசுநாதர் நடந்து போகிறார். நடந்து போகும் பொழுது இந்த குளம் இருக்கு. அந்த குளம் ஒரு விசேஷமான குளம். விசேஷமான குளம்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையாக ஒரு சில நேரத்தில் இருந்தது. ஆனால் ஒரு சிலருக்கு அது நல்ல நம்பிக்கை. நம்மளுக்கு என்னது மூட நம்பிக்கைன்னு சொன்னால் நம்மளுக்கு கோவம் வரும் சிலதெல்லாம், ஏன்னா நம்ம அதை நம்புகிறோம். நம்பாதவங்களுக்கு அது மூட நம்பிக்கை, நம்புறவங்களுக்கு நல்ல நம்பிக்கை. இயேசுநாதருக்குன்னு சில ரசிகர்கள் அந்த நாளில் இருந்தாங்க. அவர் போகும்போது அவர் கூடவே எல்லாரும் போவாங்க. கூடவே போயிட்டு அவர் போகும்போது நடக்கும்போதெல்லாம் அவர் கூடவே இருப்பார்கள். அப்படி இயேசுநாதர் இந்த குளத்தின் அருகே போகிறார். அந்த குளத்து பேரில் ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கெல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். நம்பிக்கை என்பது ஒரு குளத்தில் போய் நான் முழுகினேன்னா எனக்கு சுகமாகும். ஏன் ஒரு குளத்தில் தண்ணி தான் இருக்கு, உடம்பு அழுக்கு தான் போவோம். இதை பேசுகிறவங்க பகுத்தறிவாதர்கள். பகுத்தறிவு என்ன சொல்லுவாங்க? குளத்தில் குளிக்கிறது தான். எம்ஆர் ராதா தெரியுங்களா உங்களுக்கு? பழைய காலத்தில் எம்ஆர் ராதான்னு ஒருத்தர் இருப்பார், கருத்து தெரிவிப்பார். இந்த காலத்தில் தெரியாது. ராதா ரவின்னு ஒரு ஆக்டர் இருக்காருங்க, அவங்க அப்பா அவர் எம்ஆர் ராதா. அவர் சொன்னார், எல்லாரும் சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும். அது ஒரு நல்ல வார்த்தை. யாருக்கா தர்மம் பண்ணிங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணிங்கன்னா அந்த தர்மம் உங்கள் தலையை காக்கும், உங்கள் பிள்ளைங்களை காக்கும். இது நீதிமொழி. அவர் புது அர்த்தம் தந்தார். ஏய்யா தர்மம் தலை காக்கன்றியே, எவனுக்கு தர்மம் செய்கிறியோ அவன் தலையை தான் காக்கும், உன் தலையை காக்காது. பகுத்தறிவு, அறிவை யூஸ் பண்ணுறாரு அவர். கரெக்டு தானேங்க? யோசித்து பாருங்க. ஒருத்தர் அம்மா பசிக்குது பிச்சை கேட்குறார், நீங்கள் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. யார் காப்பாற்றப்படுறான் இதில்? எவன் பிச்சை கேட்குறானோ அவன் காப்பாற்றப்படுறான். வாயுள்ள பிழைக்கும். இப்போ இவன் எப்போ காப்பாற்றப்படுவான்னு யாருக்கும் தெரில. ஆனால் கடவுள் இந்த அக்கௌண்ட்டில் எழுதி வச்சிருக்காரு, நாங்கள்லாம் சொல்கிறோம். அவர் சொல்கிறார், இப்போ ஒவ்வொருத்தருக்கு நம்பிக்கை வித்தியாசமாகுது.
நான் நம்புகிறேன் ஒரு நம்பிக்கை, இன்னொருத்தன் அதை நம்ப மாட்டான். அதனால் அவனுக்கு அது புரியல. அவன் அதை நம்பிக்கை இல்லை, அது மூட பழக்கம்னு சொல்கிறான். இந்த பெதஸ்தா குளத்தை குறித்து 2 கருத்துக்கள். ஒன்று சொல்கிறான், அதில் ஒரு தேவதூதர் வருவாருங்க, அவர் கலக்கி விடுவார். கலக்கி விட்ட உடனே முதல்ல யார் அந்த குளத்தில் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவன் சுகமாயிடுவான். அப்படி ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்ததுங்களா? இந்த நம்பிக்கையை பொறுத்து ஊரில் இருக்கிற எல்லா வியாதிக்காரனும் அந்த குளத்தாண்டை வந்து உட்காந்துட்டான். எதுக்கு? எப்போ தேவதூதன் வருவான், எப்போ அதை கலக்குவான், எப்போ நான் முதல்ல போய் அதில் விழுகணும். இது கேட்குற கதை எப்படி இருக்கு? இது மூட பழக்கமாக இருக்குமா, நல்ல பழக்கமாக இருக்குமா? இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களும் சொல்லுவாங்க அது மூட பழக்கமாக தான் இருக்கும், நம்புற மாதிரி இல்லை. பெண்களில் முக்கால்வாசி பேர் அதை நம்புவாங்க. ஏயா தேவதூதன் வந்தால் நல்லது தானே, கலக்குவான், அது உண்மை. இயற்கையாகவே எல்லாத்தையும் நம்புகிற ஒரு அன்பான மனசு அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த அன்பான மனசு ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை, அதனால் நம்ப மாட்டாங்க. 2 பேர் கருத்துக்கள். சரி, இது எப்படி ஆகட்டும். அதனால் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒரு மனுஷன் 38 வருஷமா வியாதி, அவனும் உட்கார்ந்துருக்கான். 38 வருஷம் அவனுக்கு என்ன வியாதின்னு தெரில, அவனால் எழுந்து நடக்க முடியல. நல்லா யோசித்து பாருங்க, இயேசுநாதர் ஊழியத்திற்கு வரும்போது அவருக்கு 30 வயது. இந்த பெதஸ்தா குளத்துக்கு எப்போ வந்தாருன்னு தெரில. ஒருவேளை அவர் 31வது வயசில் வந்திருக்கலாம், இல்லை 32வது வயசில் வந்திருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பதாகவே வியாதியோடு ஒருவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 6 வருஷம் முன்னாடியே வியாதிப்பட்ட ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறான். 38 வருஷம் வியாதியோட ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 20 வயசுல அவனுக்கு வியாதி வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு அனுமானம். 20 வயசுல வச்சு வியாதி வந்தாலும் 20 + 38 இயேசுநாதர் பார்க்கும்போது ஒரு 58 வயசுல ஒருத்தர் இருக்கான். யோசித்து பாருங்க, 38 வருஷமா வியாதி. நம்மில் பலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருஷம் தொடர்ந்து வந்துனே இருக்கு. ஹல்லேலூயா. வருஷம் வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? இந்த பிரச்சனை மட்டும் மாறவே இல்லைங்க, இந்த தொல்லை எனக்கு மாறலை, இந்த கடன் பிரச்சனை மாறலை, இந்த பிசாசு பிரச்சனை மாறலை, இந்த மன பிரச்சனை மாறவில்லை, இந்த உடல் பிரச்சனை மாறவில்லை, வருஷ கணக்கா இருக்கு. கொஞ்சம் விட்டா அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு படுத்த மாட்டிடலாம் அந்த பிரச்சனைக்கு. தலைவலி அது எப்பவுமே என்கிட்ட இருக்குங்க, இந்த கால்வலி எப்பவுமே இருக்கு, இந்த பிரச்சனை எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இந்த விஷயத்தில் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் காத்திருந்த அந்த மனுஷனை நோக்கி இயேசு வந்தார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன் காத்துன்னு இருக்கான். அவன் எது காத்திருக்கிறான்? அவன் பழக்கம், அவன் மூட பழக்கமே இருந்தவனா இருந்தாலும் சரி. சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அப்படி எதுவுமே அங்கே நடக்கலை. நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறாங்க, பகுத்தறிவாளர்லாம் எதுவுமே நடக்கலை. எனக்கு என்னென்னா, எதுவுமே நடக்காமல் ஏன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான்? தேவதூதன் கேள்வி கேட்குறாரு. ஆண்டவர் வந்து என்ன கேட்குறாரு? இந்த தம்பி சொன்னார். இந்த பதில் என்ன சொன்னாருமா? இயேசுநாதர் வந்து கேட்குறாரு. இல்லை, நான் அந்த அம்மாவை கேட்டேன், நான் முனியம்மாவை கேட்டேன். என்ன கேட்டாருமா இயேசுநாதர் வந்து? சொல்லுங்க. உனக்கு சுகம் வேணுமா? உனக்கு சுகமாக விரும்புகிறாயா? இயேசுநாதர் இப்போ உங்களை வந்து கேட்குறார், எம்மா உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்பீங்க? சொல்லுங்க. உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்டால் என்ன கேட்பீங்க? என்ன சொல்வீங்க? வேணும்னு சொல்லுவீங்க. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். அவர் சுகம் வேணுமான்னு கேட்டால் அவர் சொல்கிற பதில பாருங்க. ஆண்டவரே, நம்ம எப்பவுமே வந்திருக்கு கடவுள்னு தெரில. கடவுள் தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பான். அவர் காலை பிடிச்சி சுகம் கொடுக்காக்கட்டி போகாதீங்கன்னு கெஞ்சி கொட்டு இருப்பான். அவன் சொல்கிறான், உட்கார்ந்துருக்கிற இடம் குளம் இருக்கிற இடம், இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் நினச்சி கேட்க சொல்கிறான் அவன். ஆண்டவரே, பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு,
ஒவ்வொரு முறை தேவதூதன் குளத்தை கலக்கிறான் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்றாரு. நான் முதல்ல போன நினைக்கிறப்போ வேற ஒருத்தன் முதல்ல போயிடுறான். அப்படின்னா அவர் சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அங்க ஏதோ ஒன்று நடக்குது. அந்த குளத்தில் இறங்குற ஒருத்தன் சுகம் அடைஞ்சிருப்பான். முதல்ல போய் விழுந்தவன் அப்படி பார்த்துன 38 வருஷம் உட்கார்ந்து இருக்கார். நல்ல கவனிங்க, சர்வீஸ் இருக்குது அவருக்கு. 38 வருஷம் சர்வீஸ், குளத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். அங்க ஒண்ணுமே அது வரைக்கும் நடக்கலைன்னா அவர் ஏன் அங்க இருக்கணும்? ஒருத்தனாவது சுகம் அடைஞ்சிருப்பான், நான் நம்புறேன். நிறைய பேர் சொல்றாங்க, ஹிஸ்ட்ரி படிச்சவங்க சொல்றாங்க, வேதாகம் படிச்சவங்க, வேதாகம் வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல, அந்த இடத்துல அது மூடப்பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மூடப்பழக்கம் இருந்தாலும் 38 வருஷம் அவன் ஏன் காத்திருக்கிறான்? ஒரு முறையாவது ஏதாவது நடந்திருக்கு. பல நேரங்களில் உங்கள் வாழ்வில் நீங்கள் நம்புகிற நம்பிக்கையை பலர் மூடப்பழக்கம் என்று சொல்லலாம். அது மூடப்பழக்கமாகவே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்கள், உங்க மீது மிகுந்த அன்பா இருக்கிறார். நீ எதை நம்பினாலும் நம்பாகாட்டியும், நீ இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் பௌத்த மதத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் உன்னை அவர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். காரணம், அவர் கையால் உருவாக்கப்பட்ட மனுஷன் அவருடைய ஜீன் உனக்குள்ள இருக்குது. ஓடுகிற ரத்தம் அவருடைய ரத்தம். உனக்காக சிலுவையிலே உயிரை தந்தவர். உன் பையனை பத்தி மற்றவங்க எந்த விதமாக சொல்லலாம், உன் பொண்ணை பத்தி யார் வேணா திட்டலாம், ஆனா உன் வாயிலிருந்து திட்டு வராது. எல்லாரும் சபிக்கலாம். ஒரு தாய் தன் பிள்ளையை மனமோர்ந்து சபிக்க மாட்டாள், சும்மா வேணா திட்டலாம். யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பு, தாயுள்ளம் கொண்ட அன்பு இயேசுவினிடத்தில் இருந்தது. அவர் வந்தார், எத்தனையோ பேர் காத்து நின்றாங்க. ஆனா இவன் தான் சீனியர் மோஸ்ட், 38 வருஷம் இருக்கிறான். இயேசு அவங்கிட்ட வந்து உட்கார்ந்து, உனக்கு சுகம் வேணுமாப்பான்னு கேட்கிறார். அந்த காட்சியை யோசித்து பாருங்க. எவ்வளவு அன்போடு கனிவோடு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு சுகம் வேண்டுமா? உனக்கு சுகம் வேணும். அவன் சொல்றான் பதில், முட்டாள்தனமான பதில். யாரும் என்னை கொண்டு போய் விடுறேங்க, அந்த குளத்துல யாருமே கொண்டு போய் விடல. கேட்கறது பதில் சொல்லல, வேணுமா வேணாமா. இவர் யார், கேட்கிறவர் யார் தெரியலையே. நம்மளுக்கு தெரியுதுங்களா? நமக்கு தெரியல. கேட்கிறவர் யாருன்னு தெரியல. கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளுங்களால இது மாதிரி தெரியாம இருக்கிறோம். இயேசுநாதர் வரார், எதிர வரார், நமக்கு தெரியல அவர் யாருன்னே தெரியல. எனக்கும் தெரியவில்லை. 15 வயது வரைக்கும் இந்துவா இருந்தேன். எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு எல்லாம் இருந்தது. நல்ல வசதியான குடும்பம், செல்வமான குடும்பம், எனக்கு எல்லாம் இருந்தது. எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, என் வாழ்வில் பாவம் என்று ஒன்று இருக்கிறது. பாஸ்டர் சொன்னார் இல்லைங்களா, நான் கெட்டவன் எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்னை தெரியப்படுத்தினது எது? நான் படித்ததெல்லாம் இந்து மத சம்பந்தமான புஸ்தகங்கள். சின்ன வயசுலேயே ஹாலிடே விட்டாங்கன்னா, விடுமுறை, கோடை விடுமுறையில் விளையாட போக மாட்டேன். ராமாயணம் மகாபாரதம் வாங்கி தாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை கேட்டு வாங்கி படிச்சுட்டே இருப்பேன். இதை படிக்க படிக்க, நீதி புஸ்தகங்கள், இந்து மத சம்பந்தமான புஸ்தகங்களை படிக்க படிக்க நான் பாவி என்பதை உணர்ந்தேன். என் மனசுல இருக்கிற சிந்தைகள் பாவமான சிந்தைகள். நீதி நூல்கள், இந்திய நீதி நூல்கள் எல்லாம் சாதாரணம் இல்லை, மிக ஞானம் உள்ளவைகள், மிக அறிவானவைகள். நீதி போதனைகளை மிக துல்லியமாக உனக்கு சொல்லும். எது நியாயம், எது நியாயம் அல்ல. ராமாயண மகாபாரதம்லாம் படிக்கும் போது நம்முடைய இந்தியர்கள் கலாச்சாரம், கடைபிடித்த கலாச்சாரங்கள் எல்லாம் மிக சிறந்தவைகள். அதெல்லாம் படிக்கும் போது இன்னும் ஜாதி கொடுமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்காம படிச்சா நல்ல புக்காக இருக்கும். அந்த வயசில் அதெல்லாம் தெரியாது. அப்பொழுது நான் நினைத்து கொண்டேன், எப்படி நான் பரிசுத்தம் அடைவது? எனக்கு ஒரு ஆசை, கடவுளை கண்ணால் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. என் புஸ்தகத்தில் படிக்கிறேன், ராமாயணத்தில் படிக்கிறேன், மகாபாரதத்தில் படிக்கிறேன், பார்க்குறாங்க. நானும் பார்க்கணும். அப்போ பார்த்தாங்கன்னா நானும் பார்க்கணும். 15 வயசு சபரிமலைக்கு, 15 வருஷமா 10 வருஷமா சபரிமலைக்கு போறேன். ஒவ்வொரு கோயில் குளமா ஏறி இறங்குறேன். அப்போ நானும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா ஒரு நாளும் பார்க்கல, அந்த தரிசனமும் வரவில்லை, என் மனசில் அந்த பரிசுத்தமும் வரவில்லை. எனக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்து, நான் சரியான சினிமா பைத்தியம். எங்க வீட்டு பக்கத்தில் பிரைட்டன் தேட்டர்னு தேட்டர் இருக்கு ராயபுரத்தில். இப்போ அதுக்கு பேர்
ஐ ட்ரீம்னு மாறி இருக்கு. ஆமாம், வாரம் ஒரு படம் போடுவாங்க, அந்த போஸ்டர் எங்கள் வீட்டு எதிர ஒட்டுருவாங்க. ஒரு வாரம் இருக்கும் அந்த படம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த படத்தை போய் பார்த்துருவேன். நான் போக மாட்டேன், தனியாக போக மாட்டேன், யாரையாவது ஒருத்தர் வீட்டில் கூப்பிட்டு போயிடுவேன். எங்கள் சித்தியோ அம்மாவோ அப்பாவோ சித்தப்பாவோ யாராவது கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன். எங்கள் அப்பா அப்போ இங்கே ஆலந்தூரில் முனிசிபல் ஆஃபீஸில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சிருந்தார். இப்படி சினிமா டிவி எங்கள் ஏரியாவில் டிவியே கிடையாது. நான் கொடுத்த தொல்லையில் ஃபஸ்ட்டு டிவி வாங்கிட்டார் எங்கள் அப்பா. அந்த ஏரியாவிலே எங்கள் வீட்டில் தான் 2வது டிவி. நல்லா படிப்பேன், கிளாஸில் 2nd ரேங்க், 1st ரேங்க் வர முடியல, போட்டி நடக்கும். 1st ரேங்க் வருவோம், 2nd ரேங்க் வரும். இப்படி எனக்கு ஒரு பையனுக்கும் போட்டி நடந்துருக்கு. ஆனால் எக்ஸாம் வந்தாலும் வாரத்தில் ஒரு படம் போடுவோம். அப்போல்லாம் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் படம். வெள்ளிக்கிழமையில ஒளியும், சனிக்கிழமையில் ஒரு ஹிந்தி படம். இதுதான் பெரிய வாழ்க்கை. அப்புறம் ட்ராமா நிறைய ஓடும், டியூஷன் போவோம். ட்ராமா வருதுன்னா டியூஷனில் கடகடன்னு படித்து முடிச்சு வந்துடுவேன். எனக்குள்ள ஒரு தெரியும், எனக்குள்ள ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. சினிமா பார்க்குறது தப்பு, அது உன் மனசை கரைப்படுத்துது, இதெல்லாம் பாவமாய் உணர்ந்தேன். சில பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் பாவமாயா? இப்போ பார்க்குற சினிமாவுக்கு நிமிஷத்துக்கு 4 சினிமா பார்ப்பேன், அதெல்லாம் ஒரு பாவமா? அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி, உண்மையான பாதை எது? எந்த பாதையில் பரிசுத்தம் கிடைக்கும்? எந்த பாதையில் நான் கடவுளை பார்க்க முடியும்? இயேசுநாதரை பார்க்கல, இந்து கடவுளை ஒருத்தர் பார்க்கணும். இதுதான் என்னுடைய கோல். படித்தது கிறிஸ்தவ பள்ளி, CSI ராஜகோபால் உயர்நிலை பள்ளி. அங்கே இயேசுநாதரை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்று மனசில் முடிவு பண்ணிட்டேன், ஒரு நாள் இந்த கிறிஸ்தவனை மாறவே கூடாது வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. இது நான் முடிவு பண்ண 10 வயசுலேயே என் மனசில் இருந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை. கிறிஸ்தவங்களை கண்டால் கீழ்த்தரமாய் பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்துக்களாக இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவங்களை 2ஆம் தரமான மக்களை தான் பார்ப்பாங்க. நாங்களும் அப்படி தான் பார்த்தவங்க தான். ஏனென்றால் கிறிஸ்தவ கடவுள் சிலுவையிலே தொங்குறாரு, நம்ம கடவுள் சும்மா கெத்தா நிற்கிறாரு அப்படின்னு மனசில் எங்களுக்கெல்லாம் இருக்கும். இவர் என்ன செய்ய முடியும்? என்ன கதைன்னு தெரியாது. அந்த அம்மா கேட்டாங்க பற்றி அதே தான், சிலுவையில் ஏன் தொங்குறார்? நமக்கு விஷயம் புரியல. நான் இப்படி காத்து கொண்டிருக்க வேளையில் ஒரு நண்பர், என்னோடு கூட ஒன்றாய் ஸ்கூலில் படித்தவர், என்ன மாதிரியே இருக்கிற ஒரு நண்பர் திடீர்னு வந்து சொன்னார், 10th லீவில் உட்காந்துருக்கேன், ஜூன் மாதம் 6ஆம் தேதி 10th லீவில் உட்காந்துருக்கும் போது சொல்கிறார், இது மாதிரி மெரினா பீச்சுக்கு நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற ஒருத்தர் என் பேரை சொல்லி கூப்பிட்டார், என் வாழ்க்கையே சொல்லிட்டார். அப்படி அவர் சொன்னவுடன் என் மனதெல்லாம் ஒரு சமாதானம் வந்தது என்று சொல்லி கொண்டிருந்தார். சொல்லிட்டு கடைசியாக சொன்னான், ஏன்னா நீ எதுவும் கேள்வியெல்லாம் கேட்காது, ஏன்னா நான் ஆர்கியூ பண்ணுவேன், எதனாவது கேட்டால் சண்டைக்கு போயிடும். இந்த மத விஷயமான வந்தால் மட்டும் இந்துக்களுக்காக நிற்பேன், அதனால் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரல, என் அனுபவத்தை மட்டும் சொல்லிட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டான். நான் சண்டை போடுற நிலைமையில் அப்போ இல்லை. ஏன்னா நான் யோசித்து கொண்டிருந்தேன், யார் தான் சரியான வழி, எதுதான் உண்மையான கடவுள்? ஏன்னா இவ்வளோ காலமாக பார்க்குறோம், நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே. அவன் சொல்லிவிட்டு போனவுடனே என் மனதில் ஒரு சின்ன யோசனை. எங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கிறது, தினமும் பூஜை செய்ய போவேன். போனால் நான் தான் லேட்டாக வருவேன். எங்கள் வீட்டிலே கிண்டல் பண்ணுவாங்க, இவன் ஒரு சாமியாரை தான் போவான். அப்போது நான் யோசித்தேன், ஒருவேளை இந்த இயேசு உண்மையான கடவுளாக இருப்பாரா? அன்னைக்கு தான் முதல்ல ஒரு சின்ன கேள்வி. ஒருவேளை இந்த இயேசு நான் நினைக்கிற அந்த தரிசனத்தை தருவாரா? இவர் கடவுளாக இருக்கக்கூடுமோ? அப்படி நினைச்ச உடனே நான் ஒரு யோசனை பண்ணேன். சும்மா ஒரு 10 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு இந்த இயேசுநாதனை மட்டும் பூஜை ரூமில் உட்கார்ந்து கும்பிட்டு பார்ப்போம். எங்கே? ஏன் பூஜை ரூமில் இந்த இயேசுநாதனை மட்டும் ஒரு வாரம் 10 நாளைக்கு கும்பிட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வேற யாரும் கும்பிடாம. ஒரு டெஸ்ட். இப்படி யோசித்து எழுந்து என் வீட்டுக்கு போகிறேன்.
என் வீட்டு வாசல் உள்ள கால் வச்சுக்க போகிறேன். அப்போது திடீரென்று ஒரு மாற்றம் என் மனதில். ஏன்னா நான் எதை எதிர்பார்த்தவனோ அந்த சமாதானம் திடீர்னு ஒரு பெரிய பாரம் தூக்கின மாதிரி இருந்தது. திடீர்னு மனசில் ஒரு சில முடிவுகள் வருகிறது. இனிமேல் நான் சினிமா பார்க்க போவதில்லை. அதான் உன்னால் முடியாது, அது எப்படி முடியும்? இப்படி 2-3 முடிவுகள் வருகிறது. என் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை பெற்றது போல, ஏதோ புது மனுஷனை உள்ள போகிறது மாதிரி இருக்கு. எனக்கு ஆச்சரியம், என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில்? தூக்கி போட்ட பைபிளை எடுத்து படித்தேன். ஸ்கூலில் ஃப்ரீயாக கொடுத்த பைபிளை பரன் மேலே தூக்கி போட்டிருந்தேன். அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து படித்தேன். இதில் தான் போட்டிருக்கு. படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. கால் தானாக போய் முட்டிக்கால் போட்டு ரூமில் போய் ஜெபம் பண்ண தோணுது. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியவில்லை. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன், யாருக்கும் சொல்ல. ஒரு வாரம் ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கு. 2 வாரம் ஆச்சு. ரிசல்ட் வந்துச்சு. 10th ரிசல்ட் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், டேய் நாராயணா, போய் ரிசல்ட்டு பார்த்தியா ஸ்கூலில்? இல்லைடா, போனோம், பாஸ் ஆகிட்டேன்னு பேப்பரில் பார்த்துட்டேன், போனோம், ஸ்கூலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். அவன் சொல்கிறான், சீக்கிரம் போடா, நீ தான் ஸ்கூல் செகண்டுன்றான். அப்படியா, ஸ்கூல் செகண்ட்? அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேண்ணா. என்னடா உனக்கு தெரியல, எல்லாம் காத்துன்னு இருக்காங்க, போடான்னு. போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு வரும். வீட்டில் இருந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அந்த ரூமில் இருக்க டியூப் லைட் வோல்டேஜ் அதிகமான மாதிரி இருந்தது. ரொம்ப வோல்டேஜ் அதிகமாகுது. உடனே கண்ணை திறந்து பார்த்தா கரெக்டாக தான் எரிஞ்சுன்னு இருக்கு. திரும்ப கண்ணம் வர்றேன், திரும்ப அப்படியே லைட்டோட பிரகாசம் அதிகமாகிக்கிறது. இதனடா என்னமோ பயங்கரமாக நடக்குது போல ரூமில். இயேசுநாதரை நோக்கி தான் ஜெபம் செய்கிறேன், ஏன் இந்த வெளிச்சம் அப்படி அதிகமாகுது கம்மியாகுது? சார் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு பார்த்தா பிரகாசம் அதிகமாக, டியூப்லைட் வெடிக்க போல போது. கண்ணை திறந்து பார்க்குறேன், கரெக்டாக தான் எரியுது. என்ன கண்ணை மூடினா இப்படி ஆகுது? ஒன்று தெரிகிறது, ஏதோ ஒரு பெரிய சமாதானம், ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம் எனக்கு முன்பதாகி பெருகிக்கொண்டே இருக்கிறது. பெருக 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 என்னால் தாங்க முடியல. கண்ணை திறந்து பார்க்குறேன், என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெளிச்ச தூண் நிற்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வெளிச்ச தூண். அந்த தூணிலிருந்து முதல் முறையாக இயேசுநாதரின் குரலை கேட்டேன். அன்று பேசினவர், என் மகனே, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று பேசினவர் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிகழ்ச்சி என் வாழ்க்கையை மாற்றினது. அதை யாருக்கிட்டும் சொல்ல, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்ல. அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. எதை எதிர்பார்த்தேனோ அது என் வாழ்வில் வந்து அமைது. அது கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனாலும் அன்றிலிருந்து இன்று வரை என் இயேசுநாதர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இயேசுநாதர் நடந்து சென்ற பொழுது அந்த மனுஷனுக்கு அவர் யாருன்னு தெரியல, எனக்கு யாருன்னு தெரியாமல் இருந்தேன். தெரியாமல் இருக்கும் பொழுதே அவரை தேடி செல்கிறோம் அல்லவா? அல்லாத வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேடினவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அவரை தேடி செல்கிறவர்களை கைவிடுகிறதே இல்லை. நான் ஒரு சாதாரண இந்து வாலிபன், நான் ஒரு பெரிய பக்திமான் அல்ல, சாதாரண பக்திமான் தான். ஆனால் உண்மையாக அவரை தேடி சென்றதை அவர் கண்கள் கண்டது. இன்று நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இடத்தில் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வை அவர் கைவிடப் போகிறதே இல்லை. உங்களை மறக்கப் போகிறதே இல்லை. ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். நீ தேடி வந்திருக்கிறபடினால் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவர் உங்களை கண்டுபிடிக்கிறார். அப்படி தேடி அந்த பெதஸ்தா குளத்துக்கு ஏன் வந்தான் அவன்? ஏதோ விதத்தில் கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை தேடி வந்து அந்த குளத்தினருக்கு வந்திருக்கலாம். நீங்க ஒருவேளை வேற ஏதாவது கோயில் குளத்துல போய் குளிக்க போயிருக்கலாம், திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கலாம், திருவேற்காடுக்கு போயிருக்கலாம். நீங்கள் எங்கே கடவுளை தேடி சென்றாலும் இங்கே அவரை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் மறக்க மாட்டார். எனக்கு விடுதலை வேண்டும் என்று இறை நம்பிக்கையோடு வருகிற உங்களை அவர் மறக்கவே மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நான் கோயிலுக்கெல்லாம் தேடி போனேன்,
அவர் கண்கள் என்னை கண்டது. எதையோ உண்மையா தேடுறானே. இந்துக்களை தேவன் வெறுக்கவில்லை, அவர்களை நேசிக்கிறார். முகமதியர்களை தேவன் வெறுக்கவில்லை, அவர்கள் நேசிக்கிறார். எல்லாம் கடவுளை தேடுறாங்க. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. பக்தியா இருக்கிற எல்லாருக்கும் அவருக்கு பிடிக்குங்க. உண்மையிலே சொன்னப்போ இந்துக்களை ரொம்ப பிடிக்கும் அவர். ஏன்னா உண்மையான பக்தியோடு தேடுகிறார்கள். உண்மையான பக்தியோடு தேடுகிற அவர்களை தேடி வருவார். ஹல்லேலூயா. அவன் தேடி போனா அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இயேசு அந்த ஒரு மனுஷனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. 38 வருஷம் வேற யாராவது சுகமாக்குனாராங்க? எத்தனையோ பேர் உட்கார்ந்துருந்தான், வேற யாரும் சுகமாக்கவில்லை. அவனை தேடி சென்று கேட்கிறாரு, உனக்கு சுகமாக விரும்புறியா? போன உடனே பிடிச்சிக்கோ சுகத்தை அப்படி சொல்லிட்டு வந்தாரா? அப்படி சொல்லவில்லை. அவனை தேடி சென்று, என்னப்பா வேணும் உனக்கு? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? குழந்தையை பார்த்து, இந்த சோறு ஊட்டிக்கோ ஊட்டிக்கோ, வாயை திணிச்சு ஊட்டுறவர் கிடையாது. உனக்கு சோறு பிடிக்குமா, இல்லை பீஸா பிடிக்குமா, பர்கர் பிடிக்குமான்னு கேட்டு நீ என்ன கேட்குறியோ அதை வாங்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமா, கேக் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா? இந்த எதையாவது சாப்பிட்டு தொலை. அப்படி இல்லை மாட்டார். உன் விருப்பத்தை கேட்கிறார். அவர் வேலை வேற எதனா கேட்டிருந்தா அதை சொல்லிட்டு போயிருப்பார். அவன் சொன்னதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நட. தேடி வந்தவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவன் நம்பிக்கை மூட நம்பிக்கையாவே இருக்கலாம், அவன் நம்பினது நடக்காமலே போயிருக்கலாம். ஆனால் அவனை தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்று நீ எந்த தேவையோடு என்ன வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இரண்டாவது ஒரு சமயத்திலே இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லு. மத்தேயு 15:32 படிங்க. மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இயேசுநாதர் வனாந்திரமான இடத்திற்கு தனியே இருக்க சென்றார். அவங்க சீஷர்களோடு தனியே இருக்க போனார். அவரோட ஒரு கும்பல் போயினே இருக்கும், தனியே அவங்களோட இருக்கணும்னு போறார். இது தெரிஞ்ச மக்கள் எல்லாம் கும்பலாக வந்துட்டாங்க. எத்தனை பேர்? 5000 பேர் வந்துட்டாங்க. 5000 பேர் ஆம்பளைங்க. பொம்பளைங்க எவ்வளோ வந்தாங்க கணக்கே இல்லை. கணக்கு யாரும் பொம்பளைங்களை போட மாட்டாங்க. இந்த காலத்தில் போடுறாங்க, அந்த காலத்துலலாம் பொம்பளைங்க கணக்கிலே கிடையாது, லிஸ்ட்லேயே கிடையாது. என்னுடைய கெஸ்டில் 5000 பேர் வந்திருந்தாங்கன்னா ஒரு 2000 பேர் கூட வந்திருந்தா, இல்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கும் பொம்பளைங்க தான் பக்தி மார்க்கமாக நிறைய வந்திருப்பாங்கன்னு வச்சுருந்தா ஒரு 10,000 பேர் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சர்ச்சில் எத்தனை ஆம்பளைங்க உட்காந்துருங்க, இப்போ எத்தனை பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ பேர் இருக்காங்க? 10:1 இருப்பாங்களா? அப்படி வச்ச கணக்கு வேற மாதிரி போயிடும். பெண்கள் தான் அதிகமாக பக்தி மார்க்கத்துடையதால் பக்தி மார்க்கத்தை அமைந்து வருகிறார்கள். அப்படி பார்த்தா அந்த காலத்தில் பெண்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு எண்ணிக்கையில் கொண்டால் அது இன்னும் நிறைய ஜனமாக இருக்கும். 5000 பேர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் வந்து 2-3 நாள் இயேசுநாதர் பேசுறதை கேட்குறாங்க. சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிருக்கு. அங்கே ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. அப்போ ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறாங்க. ஒருவேளை 2 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கலாம். முடிச்சு அனுப்பணும். சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, அனுப்பி விடுங்க, கிராமத்தில் எதுனா வாங்கிக்குவாங்க. இயேசுநாதர் சொல்கிறார், அவர் நடந்து போகும்போது சோர்ந்து போவார்களே. அவர் இறை மகன். பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்க, 100% மனிதன், 100% கடவுள். அவருக்கு தெரியும் என்ன நடக்குது. உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, எப்போ பசிக்கும், எப்போ உங்களுக்கு மயக்கம் வரும், எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுது முன்னாடி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
அவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு பசி இருக்குது, வியாதி இருக்குது, இது நீங்க சொல்லவே தேவையில்லை. அவரை தேடி வந்துவிட்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை. ஒரு வேதநாயகம் சாஸ்திரியார் என்கிற ஒரு அரசவை கவிஞர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம். அரசவையில் கவிஞராக இருந்தார். அவரை பார்த்து விநாயகர் அகவல் ஒன்று பாடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் பாட முடியாதுன்னு ரிசைன் பண்ணிட்டார் வேலையை. அரசாங்க உத்தியோகம், சம்பளம் கொடுப்பாங்க, ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார் எங்களை மாதிரி. அவரை சுற்றி நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, பக்கவாதி மிருதங்க வாசிக்கிறவங்கன்னு ஒரு கும்பல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். கொஞ்ச நாளில் காசு காலி ஆயிடுச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, வீட்டில் சாப்பாடு இல்லை. அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, பாட்டு பாடுறார். ஏலம்மா இலையை போடுமா, இந்த சாப்பாடு இல்லையே. இல்லை போடுன்றார். பொண்ணு பார்த்தா ஐயோ பைத்தியமாயிட்டார் போலுங்க, அப்பா இலையை போடுமா, தண்ணி தெளிச்சிரு. அவரையும் சாப்பிட கூப்பிட்றேன். யார்? ஏசுநாதர். ஒரு பாட்டு பாடுறார். எல்லாம் அறிந்த பொருளே என் இல்லாமை நீக்கும் அருளே என்கிற தேவா இரக்கமில்லையோ என்கிற பாடலை பாடுகிறார். பாட்டு பாடி முடிச்ச உடனே கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா தள்ளுங்கப்பா தள்ளுங்கப்பான்னு ஒரு பெரிய வண்டி நிறைய பாயசம், சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல்னு ராஜ விருந்து உள்ள வருது. என்னையா அப்படின்னு கேட்டால், பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் ஒரு பெரிய கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டவங்கலாம் வரல, சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. அந்த ஜமீன்தார் இந்த ஊரில் சாஸ்திரியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரிய கும்பல் அவர்கிட்ட இருக்குது, இந்த சாப்பாடெல்லாம் அவருக்கு தந்துருங்கன்னு சொல்லிட்டு மத்தியானமே அனுப்பி வச்சாரு. ஹல்லேலூயா. மத்தியானம் உன் தேவை என்ன என்பதை உன் தேவை வர்றதுக்கு முன்னாடியே அவர் தெரியும். நீ நைட்டு பட்னியா இருப்பன்னு தெரிஞ்சா மத்தியானமே உனக்கான சாப்பாடு அனுப்பப்படும். ஹல்லேலூயா. உன் தேவைகளை அறிந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அவரை தேடினால் உன்னை அவர் தேடி வருவார். உன் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் ஓடோடி வருகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கவே வந்தேன். என்னை தேடுகிறவளை நான் கைவிடுகிறதே இல்லை. தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேடி வந்தது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுநாதரை தேடி வந்தபடினால் நீங்கள் தேடினதெல்லாம் உங்களுக்கு தரப்படும். நீங்கள் கேட்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுநாதர் உங்களோடு வந்து உங்களை ஆசீர்வதிக்க இன்று உங்களோடு வருகிறார். நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இயேசு நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்வின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இதுவரை கண்டிராத பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்வில் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே, நான் இன்று உம்மை நம்புகிறேன். என் மனதை நீர் இறங்கி வாரும். நான் 15 வயதில் எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாதிருக்கிற சூழ்நிலையில் நான் பள்ளிக்கு புதிய பள்ளியில் சேர அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க வேண்டும் போகும்பொழுது நானும் நண்பரும் வெளியில் போதகர் என்று, பாஸ்டர் என்று ஒரு போர்டை பார்த்து யாருன்னே தெரியாத அவர் வீட்டுக்கு போனோம். அவர்கிட்ட என் நண்பர் சொன்னான், என் நண்பர் இந்துவா இருக்கிறார், அவருக்கு திடீர்னு பைபிள் படிக்க ஆசை, சினிமா படிக்க ஆசை, சினிமா பார்க்க ஆசை இல்லை, திடீர்னு முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்க ஆசை, ஆனால் உலகத்தில் இருக்கிற பாவத்தின் மீது அவருக்கு ஆசை இல்லை, அவன் வாழ்வில் என்ன நடக்கிறது தெரியவில்லை என்று சொன்ன பொழுது அந்த போதகர் என்னை உற்று பார்த்து சொன்னார், வாலிபனே, உனக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார், உனக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார், அதனால்தான் நீ சினிமா பார்க்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் உனக்கு ஜெபம் செய்ய ஆசை வந்திருக்கிறது. நான் சொன்னேன், எப்பொழுது இயேசு எனக்குள் வந்தார்? ஏன் இயேசு எனக்குள் வந்தார்?
அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது, ஒரு வாரம் அவரை மட்டும் கும்பிடுவேன் என்று நான் முடிவு செய்தேனே. அந்த முடிவை பார்த்து இயேசு எனக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா. இன்று இயேசு உனக்குள்ளே வந்திருக்கிறார். நீ அவரை தேடி வந்திருக்கிறபடினால் உன் வாழ்வை ஆசீர்வதிக்க அவர் உனக்குள் வருகிறார். உன் மனதை திருப்பி இந்த உலகத்தை விட்டு என் கண்களை உண்மையான தெய்வமாகிய இயேசுவினிடத்தில் திருப்புவேன் என்று உன் மனதை திருப்பினாயே. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு துதி என்று அர்த்தம். அதனால தான் அடிக்கடி அல்லேலூயா சொல்றோம். கடவுளுக்கு துதி, கடவுளுக்கு ஸ்தோத்திரம், கடவுளுக்கு மகிமை என்று அர்த்தம். இயேசுநாதர் சொல்லுகிறார், இன்று நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்ல இடம், இங்கே நான் வாசம் செய்கிறேன், இங்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கேட்பேன். அது மட்டுமல்ல, இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து செய்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களை கேட்பேன், வேண்டுதல்களை கேட்பேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேளுங்கள். நான் 15 வயதில் அவரை பார்த்த அந்த நேரத்திலிருந்து நான் அவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். என் வீட்டில் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, திருச்சபைக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் என்னை எல்லா விதத்திலும் தடை செய்தார்கள். ஒன்றை மட்டும் தடை செய்ய முடியவில்லை, இயேசு என்னை வந்து பார்ப்பதை ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியவில்லை. நான் என் அறையிலிருந்து நான் முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவர் உடனே இறங்கி வருவார், என்னோடு பேசுவார், என்னை மகிழ்விப்பார், என்னோடு பேசி என்னை ஆசீர்வதிப்பார். இன்றும் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு போதும் என்று இன்று அவரை நோக்கி சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. பின்வாருமாறு சொல்லுங்கள். உங்கள் இருதயத்திலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சுவாமி, நீர் எனக்குள் வாரும், என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வாழ்வை ஆசீர்வதியும், எனக்குள் இருக்கிற வியாதியை சுகப்படுத்தும், என் வாழ்வை ஆசீர்வதித்து என்னை செல்வந்தனாய் மாற்றும், அநேகருக்கு ஆசீர்வாதம் தருகிறவனாய் என்னை மாற்றும், என்னை நல்லவனாக மாற்றும். இன்று எனக்குள் வாரும், இன்று எனக்குள் வாரும் என்று அன்போடு அவரை கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்குள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்று வந்து உங்கள் வாழ்வை அவர் தலைகளை மாற்றுவார். நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் விட, நீங்கள் வேண்டுகிற எல்லாவற்றையும் விட அவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பான், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பான். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை எல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை எல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே
மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளுடன் தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபைய அன்பை அழித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபைய அன்பை அழித்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்திலே பலனுனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்திலே பலனுனக்களிப்பார். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா. தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா. தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு சீக்கிரம் திரும்ப வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவரவன் கிரியைகளுக்கான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி போனார். இயேசு நிஜமாகவே சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறபடினால் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவே ஆண்டவர் என்று அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் திரும்ப வரும்பொழுது உங்கள் பலன்களை உங்களுக்கு திரும்ப அளிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் குடும்பம் முழுவதையும் அவர் ரட்சித்துக் கொள்வார், காத்து கொள்வார். அவர் திரும்ப வரும்பொழுது தமக்கு பிரியமானவர்கள், தம்மையே நம்பி இருக்கிறவர்களை தம்மோடு கூட்டிக் கொண்டு செல்ல போகிறார். உலகம் முழுவதிலும் பெரும் உபத்திரவம் வரும், ஆனால் அவர் உங்களை தப்புவிக்க வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். ஆகவே அவர் வருகைக்கு ஆயத்தமாகும்படி இன்றே அவருடைய சமூகத்தில் சேருங்கள், இன்றே அவரோடு ஒன்றிணைந்து கொள்ளுங்கள். அவருடைய கரத்தை முத்தம் செய்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதனையோடு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் வேதனையும் கர்த்தர் நீக்கிவிட்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டு, சமாதானத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதமான பெரிய சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறார். உங்கள் கண்களை மூடி அவரை தரிசனம் செய்யுங்கள்.
உங்கள் இதயத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி அவர் வெளியில் வாழ்வதில்லை, உங்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசுவார், உங்களோடு பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், வேதாகம வசனத்தின் மூலமாய் பேசுவார், போதகர் மூலமாய் பேசுவார், உங்களோடு முகமுகமாய் பேசுவார். அவர் சத்தத்தை என் காதுகள் கேட்டிருக்கிறேன். பிரத்யட்சமாய் பேசுவார், மனதுள்ளிருந்து பேசுவார், எதை கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஹல்லேலூயா. இன்று அவர் உங்களோடு வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறபடினால் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வந்து தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நன்றி. இன்று ஒவ்வொரு சிரசின் மேலும் அவருடைய கரம் வந்து அமர்ந்திருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வருகை நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த நாளிலே நாங்கள் ஒன்றிணைந்து உம்மோடு வர ஆயத்தமாயிருக்கிறோம். மாரநாதா, இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமருங்கள், நீங்கள் உட்காரல. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்தேன். சங்கீத புத்தகம் 32:5. தர்மத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். செவ தோஷம், இந்த தோஷம், அந்த தோஷம்லாம் கிடையாது. முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது, பாவ தோஷம். பாவ தோஷத்தை மன்னிக்கிறவர். நானும் செவ தோஷத்தில் நம்பினவன் தான். ஆனால் செவ தோஷத்தில் பிரச்சனை இல்லை, இப்போ பாவ தோஷம் தான் பிரச்சனையே. ஏன்னா அந்த பாவத்தை மன்னிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அருமையான ஐயாவை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. இவரை மாத்திரமல்ல, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். அவருடைய வாழ்க்கையில் ஒருவர் தீர்மானம் எடுத்தார், இனி நான் இயேசுவிட ஜெபிக்க போகிறேன், ஒரு வாரம் நான் ஜெபிக்க போகிறேன்னு. அது முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து விட்டார் கர்த்தர் அவரை. பிரியமானவர்களே, இயேசு ஜீவனுள்ள தேவன். நம்முடைய பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அந்த பக்தன் சொல்கிறான், பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன், பாவத்திற்கு தண்டனை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் அருமையாக சொன்னார், நான் பாவத்தில் இருந்தேன், இதிலேருந்து வெளியே வரணும்னு நான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. அதனால் இயேசுவை கேள்விப்பட்டார், இயேசு மேலே விசுவாசம் வைத்து ஜெபித்தார், பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். அவர் உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் அவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நீ வந்திருக்கீங்க, தொடர்ந்து நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். கடைசி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். அன்பின் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அற்புதமான இந்த கர்த்தாவே மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவர் பிரதர் பால் நாராயணனுக்காக உம்மை துதிக்கிறோம். நல்ல ஒரு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு பெரிய சாட்சியாக வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அவங்க மனைவிக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை எடுத்து வல்லமையை பயன்படுத்துவீராக. எங்கள் மத்தியில் என்று கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தைகளை நூறத்தனையாக பலன் தருவதாக. ஆண்டவரே, இருளிலிருந்து வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இப்படி கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் மறைந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள், சத்தியங்கள் எல்லாம் நூறத்தனைய பலன் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். பிதா தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் என்றென்றும் சதாகாலம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.